ஏலீம் ஏஜி சபை வழங்கும் மெய்ப்பனின் குரல். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, சென்னையில் வேளச்சேரியில் உள்ள ஏலீம் ஏஜி சபை வழங்கும் கர்த்தருடைய வார்த்தை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த மாதம் முழுவதும் பார்த்தீங்கன்னா ஒரு பண்டிகையின் மாதமாக இருக்கிறது. என்ன பண்டிகையின் மாதம்? கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து பிறந்தது எல்லாருக்கும் ஒரு மகிழ்ச்சி. அவர் சரித்திர புருஷனாக இந்த பூமியிலே வந்து பிறந்தார். கிமு கிபி என்று அவர் சரித்திர புருஷனாக இருந்தார். கிறிஸ்து பிறப்பதற்கு முன், கிறிஸ்து பிறந்த பின் என்று அவர் பிறப்பே ஒரு சரித்திர வாய்ந்ததாக இருக்கிறது. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பல வருடங்களுக்கு முன்பாக அங்கே எருசலேமிலே மேய்ப்பர்கள் எல்லாரும் தங்கள் மந்தையை மேய்த்து கொண்டு இரவிலே அந்த மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அந்த வேளையிலே தேவதூதன் அவர்கள் மத்தியிலே வந்து நின்றான். அப்பொழுது அந்த தேவதூதன் அந்த மேய்ப்பர்களை பார்த்து சொன்னான். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே தேவதூதன் அவர்களை நோக்கி, இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் ஒரு நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொன்னார். எல்லா ஜனங்களுக்கும், நாட் ஒன்லி கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, என் அன்பு ஜனங்களே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களே, கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் சந்தோஷத்தை உண்டாக்கும் நல்ல செய்தி அல்ல, உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனத்துக்கும் சந்தோஷம்னு சொல்லலை, மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நல்ல செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று என்ன நல்ல செய்தி? கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அது ஒரு இடத்தை குறிப்பிட்டு அந்த தேவதூதன் சொல்றார் பாருங்க. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அதற்கு முன்பாக நான் சொல்லுகிறேன், எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம். பார்த்தீங்கன்னா, ஒரு ஜெயிச்ச டீமுக்கு பார்த்தீங்கன்னா மிகுந்த சந்தோஷமாக இருக்கும். சமீபத்தில் வேர்ல்டு கப்பு வாங்கின டீமுக்கு ஒரே சந்தோஷம். பார்த்தீங்கன்னா தோத்த டீமுக்கு துக்கம் இல்லை. எல்லாருக்கும் ஒரு சாராக சந்தோஷம் வரும், ஒரு சாரருக்கு துக்கம் வரும். தீபாவளியை முன்னிட்டு, பொங்கலை முன்னிட்டு ரேஷன் கடையில் எல்லாருக்கும் சர்க்கரை இலவசமாக வழங்கப்படும் அப்படின்னு சொன்னால் ஒரே சந்தோஷம் மக்களுக்கெல்லாம். ஆனால் சுகர் பேஷண்ட்டுக்கெல்லாம் துக்கமாக இருக்கும். எத்தனை கிலோ இலவசமாக கொடுத்தாலும் என்னங்க ஐயா, எங்களுக்கு சுகர் இருக்குது, இல்லை சர்க்கரை வியாதி இருக்குது, எங்களுக்கு துக்கமாக இருக்கும் அப்படிமா. இல்லை, இன்றைக்கி சினிமா டிக்கெட்டில் முதல் டிக்கெட் வாங்குறவங்களுக்கு ஒரு சவரம் நகை இலவசமாக கொடுக்கப்படும் அப்படின்னு ஒரே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாங்க. இல்லை, ஆனால் கண்ணு இருந்து பார்க்கிறவர்களுக்கெல்லாம் சந்தோஷம், ஆனால் குருடர்களுக்கு துக்கமாக இருக்கும். அதே போல் இன்றைக்கு எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நல்ல செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொல்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து பிறந்தது, அது எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம். இருளில் இருக்கிற ஜனங்கள் ஒரு பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். பல வருடங்களுக்கு முன்பாக இருளில் இருந்த ஜனங்கள் இயேசு கிறிஸ்து வந்து பிறந்தபொழுது மரண இருளின் திசையில் இருந்த எல்லா ஜனங்களுக்கும் ஒரு சந்தோஷம் உண்டானது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் எங்கே சொல்கிறார்? அந்த தேவதூதன் தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார் என்று சொல்லுகிறார். தாவீதின் ஊர் என்ன ஊர்? அந்த ஊரில் வந்து இயேசு பிறக்கிறார் என்றால் அந்த இடத்தை குறித்து நாம் தியானம் பண்ணுவோமா? அந்த தாவீதினுடைய ஊர் என்ன? அங்கே பார்க்கும்போது பெத்லேகேம் ஊரானாகிய தாவீது என்று அடையாளம் சொல்லுகிறார்கள். அவன் பெத்லேகேமே ஆகிய ஊரானாகிய தாவீது. அது எப்படிப்பட்ட இடம்? அந்த இடத்துக்கு வந்து இயேசு வந்து பிறக்கிறார் என்றால் அந்த இடம் எப்படிப்பட்ட இடம் என்று பார்க்கும்போது 2 சாமுவேலின் புத்தகம் 5ஆம் அதிகாரத்திலே 6வது வசனத்திலே அங்கே சொல்லுகிறார், தேசத்திலே குடியிருக்கிற எபூசியர் மேல் யுத்தம் பண்ண ராஜாடவன் தன் மனுஷனோடு கூட எருசலேமுக்கு போனான். அதான் எருசலேமில் தான் தாவீதின் ஊர். அந்த எருசலேமுக்கு ராஜா போறாரு, தாவீது ராஜா. அங்கே போகும்போது அவர்கள் இதிலே பிரவேசிக்க தாவீதினால் கூட முடியாது
இதில் உள்ள உன்னால் நுழையவே முடியாது. ஏப்பா, அந்த ஊரில் அங்கே சப்பானிகளும் குருடர்களும் இருக்கிறார்கள், உன்னை நுழைய விடாமல் உன்னை எதிர்ப்பார்கள் என்று சொல்லுகிறான். சப்பானிகளும் குருடர்களும் உன்னை எதிர்ப்பார்கள். ஒரு நாட்டுக்கே ராஜா, ஆனால் அந்த சப்பானிகள் குருடர்களை உன்னால் ஜெயிக்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்கிறான். நீ ஜெயிச்சிரு அப்படிங்கிறான். அப்பொழுது தன்னுடைய படைத்தலைவன் யோவாபுகிட்ட சொல்லுகிறான், சாலகத்தின் வழியாக போய் இந்த எபூசியரையும் இந்த சப்பானிகளையும் குருடர்களையும் யார் ஜெயிப்பது என்று சொன்னவனே அவன் அந்த யோவாப் போகிறான். உள்ளே போய் அங்கே அந்த சப்பானிகளையும் அந்த குருடர்களையும் அவர்களை துரத்திவிட்டு அந்த இடத்தை, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த இடத்தை தூய்மையாக்கி அந்த இடத்தை சுத்தப்படுத்தி அங்கே சீயோன் கோட்டையை அவன் கட்டுகிறான். அந்த ஊருக்கு தான் தாவீது பேர் வைக்கிறான். இது தாவீதின் நகரமாக மாறினது. அந்த ஊரில் தான் இயேசு கிறிஸ்து வந்து பிறக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு பிறப்பதற்கு இன்றைக்கு நீங்களும் நானும் நம்முடைய இருதயத்தை திறந்து கொடுக்கும்போது நம்முடைய உள்ளத்திலே வருவார். ஒரு நாளிலே நான் சினிமா திரையரங்கிலே டிக்கெட் கொடுத்து கொண்டிருந்தேன். என் வாழ்க்கை இருள் சூழ்ந்த நிலைமையாக இருந்தது. சினிமா திரையரங்கிலே ஒரு நாளைக்கு 2 ரூபாய் தான் எனக்கு சம்பளம். 1973-74 நான் பியூசி ஃபெயில் ஆன பிறகு சென்னையில் வந்து ஒரு சினிமா திரையரங்களை வேலை செய்து கொண்டிருக்கும்போது பலவிதமான தீய பழக்க வழக்கங்களுக்கு அடிமை ஆனேன். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே ஒரு போதகர் என்னை தேடி வந்தார். தம்பி, இன்றைக்கு மரித்தால் நீ எங்கே போவாய் என்று சொன்னார். இல்லையா, நான் பரலோகத்துக்கு போவேன், மோட்சத்துக்கு போவேன். இல்லை, வானத்தை பூமி உண்டாக்கின சர்வ வல்லவர் இந்த உலகத்தில் பாவிகளை ரட்சிக்க அவர் கிறிஸ்து இயேசு இந்த உலகத்தில் வந்து பிறந்தாருப்பா. ஒரு மனிதனுடைய பாவத்தினாலே, ஆதாம் செய்த பாவத்தினாலே இந்த பூமியிலே சாபம் வந்து விட்டது. சாபத்தினாலே வியாதி, மரணம், கொலை, மக்களுடைய வாழ்க்கையில நிம்மதி இல்லை. ஆனால் ஒரே ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவினாலே அந்த சாபமெல்லாம் நீங்கி நம்முடைய வாழ்க்கையில சமாதானத்தை கொடுப்பதற்காக இயேசு கிறிஸ்து உன் வாழ்க்கையிலே உனக்காக அவர் சிலுவையிலே 1 பேதுரு 2:24 அவர் பாவத்தை சுமந்தார். மத்தேயு 8:17 அவர் நோய்களை சுமந்தார். கலாத்தியர் 3:17 அவர் சாபத்தை சுமந்தார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 53ஆம் அதிகாரத்திலே அவர் உன் துக்கத்தை சுமந்தார் என்று போட்டிருக்கிறார். ஆம், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து வந்து பிறக்கும்போது அவர் மிகுந்த ஒரு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தருவார். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. என் வாழ்க்கையிலே பல துக்கத்தை சுமந்தேன், பாவத்தை சுமந்தேன், வேதனையை சுமந்தேன். ஆனால் எனக்காக இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் அவர் சுமந்து தீர்த்து விட்டார். அந்த இரட்சகரை நீ தேடுப்பா என்று அந்த போதகர் சொன்னார். உடனடியாக என் பாவங்களெல்லாம் அறிக்கையிட்டு என் வாலிப வயதிலே ஆண்டவரை நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். உடனடியாக எனக்கு அரசாங்க போக்குவரத்து கழகத்திலே நான் பணியாற்றும்படி, நடத்துனராக பணியாற்றும்படி எனக்கு அழைப்பு வந்தது. 1980 நான் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்தேன். 1982 எனக்கு திருமணமானது. கர்த்தர் எனக்கு 2 பெண் பிள்ளைகளை கொடுத்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, படிப்படியாக ஒரு சபைக்கு சென்று நான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர ஆரம்பித்தேன். ஒரு சபையிலே உதவி போதகராக இருந்தேன். பிறகு என் வாழ்க்கையிலே நான் வேதாகம கல்லூரியிலே போய் பயின்று நான் வேதாகம பட்டம் பெற்று அந்த சபையிலே நான் உதவி போதகராக இருந்தேன். 23 வருடங்களாக அந்த சபையிலே உதவி போதகராக இருந்தேன். அந்த வேதாகம கல்லூரி படித்து கொண்டிருக்கும் போதே எனக்கு ப்ரொமோஷன் கிடைத்தது. செக் இன்ஸ்பெக்டர் ஆனேன். ஆண்டவர் ஒரு நாள் என்னோடு பேசினார். மகனே, உன் வேலையை ராஜினாமா பண்ணி உன்னை போல பாவ குழியிலே கிடந்தவர்களை, பாவ சேற்றிலே கிடந்தவர்களை தூக்கி எடுப்பதற்கு நீ வரியா என்று கேட்டார். உடனடியாக என் வேலையை நான் ராஜினாமா செய்துவிட்டு 15,000 ரூபாய் சம்பளம் எனக்கு அப்பொழுது. அந்த வேலையை ராஜினாமா செய்துவிட்டு இப்பொழுது சென்னை வேளச்சேரியில் பைபாஸ் ரோட்டில் இருக்கிற ஒரு ஏலிம் ஏஜி சபைக்கு ஒரு தலைமை போதகராக இருக்கிறேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு நாள் இயேசு கிறிஸ்து எரிகோ வழியாக போய்கொண்டிருக்கும் பொழுது இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்ப்பதற்காக பணம் இருந்தது.
அதிகாரம் இருந்தது, செல்வம் இருந்தது. பட் அவன் வாழ்க்கையில் நிம்மதி இல்லை. அவன் பேர்தான் சகைவு. பணம் இருந்தது. இன்னைக்கு எத்தனை பேருடைய வாழ்க்கையில் பணம் இருக்குது, எத்தனை பேருடைய வாழ்க்கையில் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை செல்வம் இருக்கு, ஆசை இருக்குது. நீ பஞ்சு மெத்தையில படுக்கலாம், ஆனால் தூக்கத்தை வாங்க முடியாது. காசு கொடுத்து மாத்திரை வாங்கலாம், ஆனால் சுகத்தை வாங்க முடியாது. காசு கொடுத்து கட்டிலை நீ வாங்கலாம், மெத்தையை வாங்கலாம், ஆனால் தூக்கத்தை வாங்க முடியாது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக நான் ஏற்றுக்கொண்டேன். அந்த செல்வந்தனாகிய இன்கம் டாக்ஸ் ஆஃபீஸர் சகைவு அந்த வேலையாக போகும்போது இயேசு எப்படிப்பட்டவர் என்று பார்க்கும்போது அவரை பார்க்கறதுக்கு வகை தேடினான். அவனுக்குள்ளனானபடியால் ஒரு மரத்தின் மேலே ஏறி போய் உட்காந்துக்கிட்டான். அந்த வழியாக வந்த இயேசு அங்கே இருந்த ஜனங்களெல்லாம் பார்க்கல, ஆனால் அந்த மரத்தை அண்ணாந்து பார்த்தார். சகைவே, சீக்கிரமாக இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டில் தங்கணுப்பா அப்படின்னு சொன்னார். நான் உன் வீட்டில் தங்கணும். உடனடியாக ஓடி வந்தான். சந்தோஷமாக இயேசுவை அழைத்து கொண்டு போகிற வழியிலே தன் பாவங்களெல்லாம் அறிக்கையிட்டான். அநியாயமாக எல்லா இடத்துலையும் வாங்கினப்பா, நாளைத்தனையாக திரும்பி கொடுத்துறேன் அப்படின்னு இயேசுவை அந்த வீட்டுக்கு அழைச்சிட்டு போனான். உடனே தன் வீட்டுக்கு அழைச்சிட்டு போனான். எல்லா மனுஷனும் சொன்னாங்க, பாவியான மனுஷன் வீட்டுக்கு போனார் அப்படின்னு. இல்லை, அவன் பாவத்தை எல்லாம் அறிக்கையிட்டான். உடனடியாக அந்த வீட்டுக்கு இயேசு உள்ளே நுழைந்தார். இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது என்று ஆண்டவர் சொன்னார். அந்த இரட்சகராகி இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து பிறந்தது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க, எல்லா ஜனத்துக்கும் சமாதானத்தை கொடுக்க, எல்லா ஜனத்துக்கும் நிம்மதியை கொடுக்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு பாடலை பாடி உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். வானவர் புகழ் மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். மாட்டு தொழுவம் தெரிந்தெடுத்தார் மாதேவ தேவனே. மேன்மை வெறுத்தார் தாழ்மை தரித்தார், ஜோதியாய் வளர்ந்தார் மாஜோதியாய் வளர்ந்தார். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். இயேசு பிறந்தார் உள்ளமதில் இதை எங்கும் சாற்றிடுவோம். இயேசு பிறந்தார் உள்ளமதில் இதை எங்கும் சாற்றிடுவோம். புசிப்பும் குடிப்பும் தேவராஜ்யம் அல்ல, பரநாவியில் மகிழ்வோம். புசிப்பும் குடிப்பும் தேவராஜ்யம் அல்ல, பரநாவியில் மகிழ்வோம். பரநாவியில் மகிழ்வோம். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். வானவர் புகழ் மானிடர் புகழ் பாடிட பிறந்தார். பரலோக பிதாவே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும், இல்லத்திலும், உள்ளத்திலும், குடும்பத்திலும் இயேசு வந்து பிறந்து அவர்களுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு தாவீதின் ஊரிலே பிறப்பதற்கு அந்த இடத்தை எப்படி தூய்மையாக்கி கொடுத்து அந்த நகரம் தாவீதின் நகரமாக மாற்றி பிற்காலத்தில் இயேசு வந்து பிறப்பதற்கு வழியை வகுத்து கொடுத்த தாவீதை போல ஆண்டவரே, எங்கள் உள்ளத்தையும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்களுடைய உள்ளத்தையும் தூய்மையாக்கி கொடுக்கும்போது, சகைவே சீக்கிரமா இறங்கி வா, இன்னைக்கு நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று சொல்லி அந்த வீட்டை அவன் தூய்மையாக்கி கொடுத்து அந்த வீட்டுக்கு ரட்சிப்பை கொடுத்த தேவன் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தரும்படியாக ஜெபிக்கும். அவருடைய துக்கமெல்லாம் நீங்கட்டும், வேதனை நீங்கட்டும். இயேசு அந்த உள்ளத்திலே இல்லத்திலே பிறக்கட்டும். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக, ஆமென். Our church address: Pastor Reverend Dr. A. Gnanasekharan, Elim AG Church, number 109, second floor, 100 feet
Bypass Road, Velachery, Chennai 42. For prayer request 98411 83487. Our Sunday service timings: Sunday morning service, first service from 6 a.m. to 8 a.m. Second service 8:30 a.m. to 10:30 a.m. Sunday evening service 6:30 p.m. to 8:30 p.m. Daily morning devotion 5:30 a.m. to 6:30 a.m.